கண்மணி ப்ரேயர் பண்ணிக்கலாமா? சரி. அண்ணா அண்ணா ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணு. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இது இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, இதோ நாங்கள் படிக்க போகிற ஒரு ஒரு காரியத்தை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நரகத்தை குறித்து இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போற அண்ணன் நீதான் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு மனக்கண்களை திறந்தருளும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு ஒரு வாரம் ஆண்டவரே தடை இல்லாமல் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. அண்ணனையும் சரி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இவர்களுக்கு சுகத்தை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே பைபிள் ஸ்கூல் நடக்க கிருபை செய்யும்படியாக தெரிவிக்கிற ஆண்டவரே. இந்த கூடையில அவங்களுக்கும் சுபிக்கிற ஆண்டவரே. தடையில்லாம நீங்க கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே. எல்லாவற்றையும் மீட்பெறும் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 ஓகே, நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறோம். அதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மரணம் முடிச்சுட்டு மரணம் தொடர்பான குழப்பமான பகுதிகளில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுல மோஸ்ட் ப்ராபப்லி இது இப்போதைக்கு கடைசி பாயிண்டா இதை நம்ம பார்த்துட்டு அடுத்த டாபிக் உள்ள போகலான்னு யோசித்தோம். இதுக்கிடையில வேற ஏதாவது மரணம் தொடர்பாக டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா கூட அந்த இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இன் பிட்வீன்ல ஏதாவது ஒரு வீக்ல. ஸோ இப்போ இன்னும் மேபி 1 or 2 வீக்ஸ்க்கு இந்த கடைசி போர்ஷன், அதாவது மரணம் தொடர்பாக குழப்பமா இருக்கிற பகுதிகள் பைபிள்ல என்னெல்லாம் அதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டது இல்ல சரியா புரிஞ்சுக்காம அதுல கன்ஃபியூஷனா இருக்கிறது, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்ற மாதிரி, இல்ல இது புரியலன்ற மாதிரி மரணம் தொடர்பா இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல நம்ம எடுத்து பார்த்துட்டு வந்தோம். மரணம்ன்ற டாபிக் படிச்சு முடிச்ச பிறகு அடிப்படை வேதாகம சத்தியத்திற்கு மாறா வர்ற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் சில காரியங்களை எடுத்து படிச்சுட்டு வந்தோம். அதுல முதல் யோனா மீன் வயிற்றுல 3 நாள் உயிரோடு இருந்தாரா மரித்து இருந்தாரா அப்படின்றத எடுத்து நம்ம நிறைய வாரங்கள் படித்து யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் மரித்து தான் இருந்தாருன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது சாம்வேலும் சவுலும் மரித்த பிறகு, அதாவது சாம்வேல் மரித்த பிறகு சவுலோட பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 சாம்வேல் 28வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை வச்சு படிச்சு வந்தது சாம்வேல் கிடையாது. ஏன்னா மரித்தவர்கள் யாரும் வெளியே வர முடியாது, மறுபடியும் இப்படி வரமாட்டாங்க, உயிர்த்தெழுதல் தான் வர முடியும். இது வந்தது ஒரு வஞ்சிக்கிற குறி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம படிச்சோம். அடுத்து 3ஆவதா இதுதான் மெஜாரிட்டியான ஜனங்கள் தவறா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஏனோக்கும் எலியாவும் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அதுல நிறைய வசனங்கள்ல இருந்து எடுத்து படிச்சு இல்ல அவங்களும் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போலவே அவர்களும் மரித்தார்கள், ஏன்னா அவங்களும் ஆதாமின் சந்ததியில வந்தவங்க, ஆதாமுக்குள் அவங்களும் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேத வாக்கியங்கள்ல இருந்து எடுத்து படிச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க உயிரோட பரலோகத்திலும் இல்லை, அவங்க மரித்த நிலையில தான் இருக்காங்க. எல்லோருடைய உயிர்த்தெழுதல் நடக்கும் போது, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில உயிர்த்தெழுதல் நடக்கும் போது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அப்போ அவர்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். அது வரைக்கும் அவங்க மரித்த நிலையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து 4ஆவதா ஐசரியான் லாசருனுடைய உவமை. இந்த ஒரு உவமையை வச்சு பைபிள்ல நிறைய டாக்டரின்ஸ் கோட்பாடுகள்லாம் வந்திருக்கு. நரகம் எப்படி இருக்கும், அங்கிருந்து எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இந்த வசனத்துல இருந்து எடுத்து, இந்த உவமையில இருந்து எடுத்து சொல்லக்கூடிய காரியங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி மரித்த உடனே ஒருத்தர் ஆபிரகாமின் மடின்ற இடத்துக்கும் ஐசரியான் நரகத்துக்கும் போன மாதிரி இருக்கிறனால அந்த உவமையை தெளிவா படிச்சு நிறைய காரியங்கள் நம்ம அதுல பார்த்தோம். நிறைய வாரம், ஏற்கனவே 11-12 வாரம் அதை பற்றி படிச்சோம். அதுல மரித்தவர்கள் தனித்தனி இடத்துக்கு போறது கிடையாது, ஒரே இடத்துலதான் போய் இருக்கிறாங்க நியாய தீர்ப்பு வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நிறைய காரியங்கள் நரகத்தை குறிச்சு அங்க நரகம்ன்றது எப்படி இருந்துச்சுன்னு போட்டிருக்கு, ஆனா வேதாகமத்தின் படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம். 2வது ஒருத்தர் மரித்த பிறகு அவங்களுக்கு நினைவோடு மகிழ்ந்து கொண்டோ, ஆபிரகாம் மடியில மகிழ்ந்து கொண்டோ, இல்லாட்டி நரகம்ன்ற இடத்துல அழுதுகிட்டு எரிஞ்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தண்ணி தாகத்தோட அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்கள் பார்த்து இல்ல, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவங்க அடுத்த நினைவுள்ள சம்பவமே உயிர்த்தெழுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப இந்த உவமை இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு, என்ன சூழ்நிலையில இது சொல்லப்பட்டுச்சு, அந்த கதையை எங்க இருந்து எடுத்தாரு, அந்த உவமையில வரக்கூடிய ஐஸ்வர்யன் லாசரி கதை எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு
அப்படின்ற காரியங்கள்லாம் வச்சு அதுல ரொம்ப டீட்டெயிலா படிச்சோம். லாசர்ன்ற பேர் என்ன எதை குறிக்குது, ஐஸ்வர்யவான்ற பேர் எதை குறிக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு படிச்சோம், இது பண்ணோம். அதுக்கு அடுத்ததா வந்து மறுரூப மலை, மறுரூப நிகழ்வு. இயேசு கிறிஸ்து வந்து மறுரூப மலையில வந்து மறுரூபமான போது மோசேவும் எலியாவும் மகிமையில வந்து காணப்பட்டார்கள் இருக்கு. அப்ப அவங்க இன்னும் உயிர்த்தெழுதல் நடக்கல. இயேசு கிறிஸ்து தான் முதற்கனியா இருக்கிறார், உயிர்த்தெழுதலினுடைய முதற்கனியா இருக்கார். அப்ப அங்க வந்தது மறுரூபம் அடைந்த மோசேவும் எலியாவும் கிடையாது. அப்ப அது யாரு? ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து வந்து மரித்த மோசேவும் எலியாவோட பேசினாரா? அப்படி பேசியிருந்தாருன்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி தடை செய்யப்பட்டது. அப்ப அதுவும் கிடையாது. அப்ப அங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து ஒரு தரிசனம் அப்படின்றத பார்த்தோம். அந்த தரிசனத்துல நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய யாத்திரை, அவருடைய மரணம், அடுத்தது உயிர்த்தெழுதல், அடுத்தது பரமேறுதல், இதெல்லாம் குறித்து அவங்க அது அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அதை உறுதிப்படுத்துறதுக்காக சீஷர்களுக்கு 3 சீஷர்களுக்கு சிறுமந்தை சபையினுடைய தூண்களா எண்ணப்பட்ட அந்த சீஷர்களுக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்காக இது கொடுக்கப்பட்ட தரிசனம் அப்படின்ற காரியத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அதே இதுல மரம்னு தொடர்பா குழப்பமா இருக்க பகுதியில கடைசியா இப்ப இந்த ஒரு டாபிக் பார்த்துட்டு நம்ம அடுத்து வேற ஒரு டாபிக் போயிடலாம். இஃப் சப்போஸ் ஏதாவது இந்த மாதிரி இதுல கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அதை தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் அப்படின்ற ஒரு வேர்டை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ மரித்தவர்களுக்கான ஞானஸ்நானம் பெறுதல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு பைபிள்ல. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுதல், அது நம்ம இதுல பார்த்தாலே தெரியும். 1 கொரிந்தியர் 15:29 போட்டிருக்கு. இப்ப மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்றத முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு டாபிக் படிக்கும் போது இதுல இந்த குழப்பமான பகுதியில படிக்கும் போது இதுல என்ன குழப்பம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது வேதாகமத்தின் அடிப்படையில எப்படி அது கரெக்டா இருக்கு, எப்படி தவறா இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய மெத்தடா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுலயும் வந்து மரித்தவர்களுக்கான ஞான ஸ்நானம் அப்படின்னும் போது இதுல என்ன குழப்பம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இப்ப மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுதல் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் எடுக்கிறத பத்தி இல்லைங்களா, நான் கேள்விப்படல. கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்படலைங்கண்ணா. ஓகே, வேற யாராவது? சிஸ்டர் ஹேமா. இல்ல, அது பைபிள்ல அப்படி இருக்கு. I don't know if there is any tradition in the churches where they really take baptism for the sake of the salvation of the dead people. Dead people. ஓகே. ஸோ இது வந்து பைபிள்ல இருக்கு, ஆனா எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டுலாம் இருக்கு. ஸோ அந்த இதோட சேர்ந்து நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுது என்ன அப்படின்னா பைபிள்ல வசனம் இருக்கு இது. ஸோ அந்த வசனத்தை ஒரு தடவை படிச்சிடலாம், அப்போ எல்லாருக்கும் ஒரு தெளிவா இருக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 29வது வசனம். 1 கொரிந்தியர் 15:29. மேலும் மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? ஸோ இங்க வந்து வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, மேலும் மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள், மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அப்போ மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுதல் அப்படின்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியுது? இந்த வசனத்துல இருந்து மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுதல் அப்படின்னும் போது என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த வசனத்துல இருந்து? ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காம மறிச்சு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலா இவங்க எடுத்து அவங்க அந்த ஆத்மா பரலோகம் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, ஞானஸ்நானம் எடுக்காம மறிச்சு போயிருந்தாங்கன்னா அவங்க எடுத்தா பரலோகம் போயிடும்ட்டுன்னு. ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரலான புரிதல்ல சொல்றீங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கும். வேற யாருக்காவது வேற ஏதாவது ஐடியா இருக்கா? இது ஸ்பிரிச்சுவலி டெட் பீப்புளாவும் இருக்கலாம், people who are like not really saved in Christ. And நாட் ரியலி சேவ்ட் இன் கிரைஸ்ட்னா அவங்களுக்கு அவங்க தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும், அவங்களுக்காக வேற யாரும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சன் வந்து ரட்சிக்கப்படலை அப்படின்னா, இஸ் டெட் இன் ஹிஸ் சின்னா, நான் போய் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் இல்லையா? ஆமா.
ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன். இது எதுக்காக இப்போ பார்க்குறோம்னா இதுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன, குழப்பம் என்ன அப்படின்றத முதல் புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் எடுக்கலாமா, வேற யாராவது எடுக்கலாமா? அது வந்து பிப்ளிக்கலா அக்செப்டடா? நோ சார், இல்ல சார், இல்ல சார். வேதாகமத்தின்படி அது தவறானது. கரெக்ட் தானே? ஆமா சார். அப்படி இருக்கும்போது இது வந்து நமக்கு இந்த அடிப்படை வேதாகம சத்தியங்களை படிக்கும் போது நமக்கு இந்த ஒரு ஐடியாலஜிக்கு, இந்த ஒரு முடிவுக்கு நம்ம வரும். மரித்தவர்களுக்காக ஒருத்தர் போய் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. சரி, இப் சப்போஸ் சிஸ்டர் சொல்ற மாதிரி அது வந்து ரட்சிக்கப்படாம பாவத்தில் மரித்திருந்தவர்கள் அப்படின்னா, அப்ப பாவத்துல மரித்திருந்தவர்களுக்காகவும் இன்னொருத்தர் போய் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். ஈவன் இந்த கான்டெக்ட் ஆஃப் லிட்டில் ஃபிளாக்ல வந்து தண்ணியில முங்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதா இருந்தாலோ இல்ல நம்மளுடைய கான்டெக்ட் இருந்தாலும் அந்தந்த இண்டிவிஜுவல் பர்சன் தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும், தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பவுல் வந்து இந்த வசனத்துல இப்படி சொல்லி இருக்காருல்ல, இந்த வசனத்துல இருந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் என்ன சொல்றாருன்ட்டுன்னு, ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா கான்ஃபிடன்ட் நமக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுல இருந்து தெரியுது இந்த மாதிரியான காரியங்கள் வந்து வேதாகம அடிப்படையில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்க மாதிரி வித்தியாசமா தெரியுது. அப்ப இந்த வசனம் கரெக்டா என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இந்த வசனம் வந்து உண்மையிலேயே மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் எடுக்கிறத பத்தி தான் பேசுதா? இந்த வசனத்தை படிக்கும் போது எப்படி தோணுது? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் சார் தோணுது. மேபி அந்த டைம்ல யாராவது மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறதுன்னு ஒரு டீச்சிங் அவங்க இதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, தவறான. ஓகே. ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில மேலோட்டமா பார்க்கும்போது, இல்ல இந்த வசனத்துல எழுத்தின்படி அப்படியே பார்க்கும்போது மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, வேற யாரும் எடுக்கிறத பத்தி தான் பேசுது இந்த வசனம். அப்போ நமக்கு வந்து கான்சியஸா வேதாம சத்தியத்தின் அடிப்படையில ஒருத்தர் மரித்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக பிசிக்கலா மரித்தவங்களுக்காக போய் நம்ம ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அதே மாதிரி வேற ஒருத்தருக்காக இன்னொருத்தர் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அது வந்து அப்ளிகபிளாவே ஆகாது இல்லையா? இன்னொருத்தர் ரசிக்கப்படல அதுக்காக நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு எடுக்க முடியாது. அப்போ இப்போ ஒரு குழப்பம் இதுல தெரியுது இல்லையா? பவுல் வந்து நிறைய சத்தியங்கள் எழுதியிருக்காரு, அதுல இதுவும் எழுதியிருக்காரு. அப்ப இந்த குழப்பம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இத புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இந்த குழப்பம் இதுல வசனத்துல இருக்கிறதுனுடைய காரணமா, நம்ம இன்னைக்கு வந்து சர்ச் ஹிஸ்டரி வந்து ஏறக்குறைய வந்து ஃபர்ஸ்ட் 200 ஆண்டுகளுக்கு வந்து டிசைபிள்ஸோடைய கையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் 300களுக்கு அப்புறம் அது வந்து கவர்மெண்டைஸ்ட் ஆகி அது வந்து ரோமன் கேத்தலிக்கோட இதோ சேர்ந்து நிறைய அந்த மாதிரி யூனிவர்சல் சர்ச்சா மாதிரி அப்படி நிறைய சர்ச் ஹிஸ்டரியில அந்த ப்ராசஸ் வளர்ந்து வந்திருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ்ல வந்து இந்த ஒரு வசனம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு. அப்ப இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால கிறிஸ்தவத்துல வந்து பல தவறான கோட்பாடுகள் உருவாகி உள்ளது, ஒவ்வொரு இது டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வெறும் டினாமினேஷன் மட்டும் இல்லை, இந்த ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில ரிலிஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதம், ரோமன் கத்தலிசிசமா இருக்கட்டும் இல்ல சர்ச்சியன் மதமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மதம் அப்படின்னாலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. அந்த ஒரு மதம் அப்படின்றது என்ன பண்ணுச்சுன்னா அதனுடைய நம்பிக்கைகளுக்கு ஏற்ப அது எப்படி நடத்தணுமோ அதுக்கேற்றபடி வரலாற்றை வந்து நிறைய டாக்டரின்ஸ் உருவாக்கி உள்ளிருக்கு. அப்படி சில டாக்டரின்ஸ் யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த வசனத்தினுடைய அடிப்படையில இருந்து உருவாகி வந்த டாக்டரின்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஞாபகம் இருக்கா? சர்ச்ல இப்ப ரீசென்ட்ல ஃபாலோ பண்ணக்கூடியது. மரித்தவங்களுக்காக ஜெபம் பண்றாங்கண்ணா. அவங்க நித்திய ஜீவனுக்கு மரித்தவங்க கிட்ட ஜெபம் பண்றாங்களா இல்ல மரித்தவங்களுக்காக ஜெபம் பண்றாங்களா? ஆர்சியில வந்து புனிதர்கள் கிட்ட ஜெபம் பண்ணி மரித்தவங்க வந்து இலைப்பாறுதல்ல இருக்கும்போது அவங்க ஜெபிக்கிறாங்க. ஸ்தலத்துல இருந்து ஜெபிக்கிறாங்க. ஓகே. இப்ப இந்த ஒரு இதுல இருந்து கோட்பாடு எப்படி உருவாயிருச்சு அப்படின்னா, உத்தரிக்கும் ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அது வந்து சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி, சுத்திகரிப்பு ஸ்தலம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அப்ப மரித்தவர்கள் வந்து ரட்சிக்கப்படாம மரித்திருக்கவர்கள் அவங்க வந்து பர்ஃபெக்ஷன் அடையலை அப்படின்னா அந்த இடத்துல போயிருப்பாங்க. அப்ப ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, சர்ச்ல வந்து இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சு இப்ப மரித்துட்டாங்க யாரோ ஒருத்தர், அவங்களுக்காக நீங்க போய் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா அவங்க பரலோகம் போயிடுவாங்க, அவங்க அந்த பரிசுத்த சுத்திகரிப்பு ஸ்தலத்துல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அந்த கான்செப்ட் வந்து நாளடைவுல என்ன ஆச்சுன்னா வெறும் ஞான ஸ்நானத்தோட நிக்காம அதுக்கப்புறம் வந்து நற்கிரியை, அவங்க பெயரால நற்கிரியைகள் செய்யறது, அவங்க பெயரால நன்கொடைகள் கொடுக்கறது, அவங்க பெயரால சபைக்கு அதிகமான பணம். இப்ப யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ பணத்தை வாங்கிட்டு பிரீஸ்ட் வந்து அவங்க பாவத்தை மன்னிச்சா அவங்க அங்கிருந்து மேல போயிருவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா, இந்த சுத்திகரிப்பு ஸ்தலம்னு. இந்த மாதிரியான அநேக கோட்பாடுகளுக்கு இந்த மாதிரி, அதாவது மரித்த பிறகு இது வந்து மற்ற ரிலீஜன்ல இருந்து கூட இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பிண்டம் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வரும் அந்த மாதிரி. ஸோ அது வந்து அவங்கள வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விடுறதுன்ற மாதிரி. அந்த மாதிரி கிறிஸ்தவத்திலையும் வந்து கிறிஸ்தவம்னு சொல்லும் போது அந்த யூனிவர்சல் ரிலீஜனா இருக்கும் போது அதுல வந்து நிறைய இந்த மாதிரியான காரியங்கள் உள்ள வர்றதுக்கு இந்த வசனம் தவறா புரிஞ்சுக்கிட்டனால இந்த வசனத்தின் அடிப்படையில அவங்க வந்து இல்ல இந்த வசனத்துல இருக்கு இல்லையா, மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது வீணா, அப்போ மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கு, யாரோ ஒருத்தர் மறிச்சிட்டாங்க அவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவங்க அங்க இருந்து அடுத்த இதுக்கு போறாங்க, ஆர் உயிர்த்தெழுதல்ல அவங்க பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு டீச்சிங் உள்ள வர ஆரம்பிச்சது. அது நாளடைவுல ஃபுல்லா ஃபினான்ஸோட சேர்ந்து சபையில வந்து இப்ப அவங்க பேரால ஏதாவது செஞ்சு அவங்க பேரால அந்த எவ்வளவு அமௌண்ட் தராங்களோ அதுக்கேற்ற அளவுக்குன்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்து அப்படி மாத்திட்டாங்க அந்த மாதிரி. இப்போ இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது நமக்கு நிச்சயமா தெரியுது. ஏன்னா அந்த வசனத்தை நேரடியா பார்த்தா நமக்கே அது குழப்பமா தெரியுது. கரெக்ட் தானே? ஏன்னா வேத வசனத்தின்படி இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, அதுல பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கிற இதுல இங்க பவுல் இந்த இதை வந்து ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறனால இது வந்து ஒரு குழப்பமான காரியமா இருக்கு. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த வசனத்தினுடைய டீட்டெயிலா உள்ள இந்த வசனத்தை என்ன பேசுது, என்ன இந்த வசனத்தை விவரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே வந்து ஒரு வசனத்தை படிக்க போறோம்னா அதனுடைய கான்டெக்ட் பார்க்கணும். அப்பதான் அது கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். அந்த கான்டெக்ட்டே நம்ம எப்படி இந்த ஐஸ்வர்யவான் லாசர்ல வந்து அந்த கான்டெக்ட்டுக்காகவே நம்ம 2 வாரம் எடுத்தோம். அந்த ஓமைகளுடைய சீரீஸ் எங்கிருந்து வந்துச்சு, எங்கிருந்து ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்றதுக்கான காரணம் என்ன, அதுக்கு முன்னாடி பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்ப ஒரு டாபிக் நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய கான்டெக்ட் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப இந்த வசனத்தை வந்து தனிப்பட்ட ஒரு வசனமா எடுத்து மரித்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றது அப்படின்ற மாதிரி இல்ல, மரித்தவர்களுக்காக யாரோ ஞானஸ்நானம் எடுக்கிற மாதிரி நம்ம அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த என்ன கான்டெக்ட்னு சொல்லி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இப்ப ஃபர்ஸ்ட். அப்ப இந்த வசனம் வந்து நம்ம பார்த்தோம் இப்ப 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துலதான் வருது. 1 கொரிந்தியர் 15:29 வருது. அப்ப 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எதை பத்தி பேசுது? அந்த அதிகாரம் டோட்டலா இறக்கு அந்த அதிகாரத்தினுடைய சாராம்சம் கான்டெக்ட் என்னது யாராவது சொல்ல முடியுமா? அந்த அதிகாரத்தினுடைய கான்டெக்ட் என்ன வருதுன்னு. ரொம்ப ஃபேமஸான அதிகாரம் அது புதிய ஏற்பாட்டுல. Resurrection இல்லையா? ரெசரக்ஷன், எக்ஸாக்ட்லி. அப்போ இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா உயிர்த்தெழுதல் பத்தி. புரியுது இல்லையா? ஏன்னா அந்த கான்டெக்ட் நமக்கு தெரிஞ்சாதான் இதை ஏன் சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ உயிர்த்தெழுதலை பத்தி தான் வந்து அந்த 15வது அதிகாரம் ஃபுல்லாவே பவுல் வந்து உயிர்த்தெழுதலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ உயிர்த்தெழுதலை வந்து நம்ம இந்த இதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஒரு 2 வாரம் முடிச்ச பிறகு நரகம் அப்படின்ற டாபிக் ஆரம்பிப்போம். அதுல எவ்வளவு நாள் போகுதுன்னு தெரியல. அந்த டாபிக் படிச்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ரிசரக்ஷன் அப்படின்ற டாபிக் படிப்போம், உயிர்த்தெழுதல். அப்ப பைபிள்ல இருக்கிற எல்லா வசனங்கள்ல இருந்தும் எடுத்து அந்த உயிர்த்தெழுதலுடைய கான்செப்ட் நிறைய விஷயங்கள் அதுல படிப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம இந்த 15வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கான்டெக்ட் படிக்க போறோம். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து வரக்கூடிய இந்த அதிகாரத்துல இருந்து நம்ம படிக்க போறோம். அப்ப இந்த அதிகாரத்துல வந்து பவுல் வந்து உயிர்த்தெழுதலை பற்றி ஏன் எழுதியிருக்கிறாரு அப்படின்ற இல்லை பற்றி என்ன எழுதியிருக்காரு, இந்த உயிர்த்தெழுதலை பத்தி இந்த அதிகாரத்துல ஒண்ணு ஏன் எழுதியிருக்காரு, என்ன எழுதியிருக்காரு, 2 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அப்ப இதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அதிகாரத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் இல்ல ஒரு கான்டெக்ட்டுக்கும் ஒரு கீ வேர்ஸ் இருக்கும். அதை மொத்தமா அன்லாக் பண்றதுக்கு கீ வேர்ஸ் மாதிரி. எப்படி பைபிளை டோட்டலா அன்லாக் பண்ணி படிக்கிறதுக்கு கீ வேர்ஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பைபிளை கரெக்டா படிச்சு
2 தீமோத்தேயு 2:15 சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன். அப்போ டு ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் காட். அப்ப அது வந்து என்னன்னா மொத்த பைபிளையுமே கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த சாவியை போட்டு திறந்தாச்சுன்னா பைபிள் வந்து யார் யாருக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு, என்ன சூழல்ல சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு யார், லிட்டில் ஃபிளாக் என்ன, சிறுமந்தை சபைக்கு, அப்புறம் பாடி ஆஃப் கிரைஸ்ட், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு சாவி வச்சு திறக்கும் போது we can explore the பைபிள். அப்போ அதுதான் வந்து கீ வேர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஹவு டு ரீட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள். பைபிளை எப்படி படிச்சு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதற்கான ஒரு கீ வேர்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், ஒரு சாப்டர் படிக்கிறோம், ஒரு காரியத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதுல எது கீ வேர்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். அப்படி இந்த 15வது அதிகாரத்தினுடைய கீ வேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12வது வசனம். 1 கொரிந்தியர் 15:12 படிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து ம் எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்போ இந்த அதிகாரத்துல வந்து இத கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல் வசனம் வந்து இந்த வசனம் தான். ஏன் அப்படின்னா இவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீஷர்கள்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே சிலர் வந்து மரித்தவர்களின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறார்கள். இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா சதுசேயர்ல இருந்தே அதான் கான்செப்ட். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, பரிசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உள்ளவர்கள், சதுசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்ப அந்த ஸ்டாடிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுசேயர்களா இருக்கட்டும், அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவர்களா இருக்கட்டும், அவங்க வந்து இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாம உயிர்த்தெழ மாட்டாங்க, மரித்தவர்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சபை அப்ப பிலிவர்ஸா வந்து விசுவாசம் இருக்கிறவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் வந்து பவுல் வந்து இங்க சொல்றாரு, மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? ஏன்னா கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கு, அதை நாங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், அப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கும் போது நீங்க எப்படி நம்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதா இதனுடைய கான்டெக்ஸ்டா ஆரம்பிக்குது. இந்த இதுக்காக தான் இந்த 15வது அதிகாரத்தை ஃபுல்லாவே அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. முக்கியமா யாருக்குன்னா இந்த உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லாம உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு. அப்ப மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து மரித்தவர்களின் உயிர்த்தெழுதலினுடைய நிச்சயத்தையும் கட்டாயம் எல்லாருமே வந்து உயிர்த்தெழுவார்கள், மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள்ன்ற நிச்சயத்தை சொல்றோம். அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் அப்படின்றதையும், அந்த உயிர்த்தெழுதல் வந்து உயிர்த்தெழுந்து வர்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற காரியத்தெல்லாம் விளக்குறதுக்கு தான் பவுல் இந்த 15வது அதிகாரம் முழுக்க இந்த காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை ஒட்டி தான் வந்து அவருடைய மொத்த அந்த அதிகாரமே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இதுல தான் எழுதியிருக்காரு. அப்ப அதனுடைய முக்கியமான இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 15வது அதிகாரம் எதுக்காக எழுதுறாரு அப்படின்னா, யார் ஃபோக்கஸ் அப்படின்னும் போது உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் அதை பிரசங்கிக்கப்பட்ட பிறகும் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருமே உயிர்த்தெழ போறது கிடையாது, உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவர் வந்து இந்த அதிகாரத்தின் மூலமா பதில் சொல்றாரு. அப்போ இதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி எப்படி அப்படின்ட்டு இந்த அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பவுல் வந்து வேத வாக்கியங்கள் மூலம் உறுதி செய்யறாரு. ஏன்னா வேத வாக்கியம் தான் இருக்கிறதுலே ஃபவுண்டேஷன். அப்ப அதை வந்து பரிசேயரும் நம்புறாங்க, சதுசேயரும் நம்புறாங்க, ஆனா உயிர்த்தெழுதல் மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது பவுல் வந்து முதல்ல என்ன பண்றாருன்னா உயிர்த்தெழுதலினுடைய நிச்சயத்தை அந்த இதை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா வேத வாக்கியங்கள் மூலமா உறுதி செய்யறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் 3 அதிகாரத்துல 3 வசனத்துல சொல்றாரு. நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 3-4 2 வசனம் படிங்க. 3வது வசனம் 4வது வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இப்ப இது வந்து ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு இதுக்கும் வேத வாக்கியங்களின்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வேத வாக்கியங்களின் அடிப்படையில மரித்தார், சும்மா ஏதோ மரிச்சிடல, வேத வாக்கியங்களின் அடிப்படையில மரித்தாரு, வேத வாக்கியங்களின் அடிப்படையில அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் அடிப்படையில 3ஆம் நாள் உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி
இந்த உயிர்த்தெழுதலை நம்பாதவர்களுக்கு வேத வாக்கியத்தின் அடிப்படையில வேதத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவ வந்து அவருடைய உயிர்த்தெழுதலை வந்து வேத வாக்கியங்கள் மூலமா உறுதிப்படுத்துறதுக்கு இந்த காரியத்தை எழுதுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட், ஏன்னா நம்ம கான்டெக்ட் எது கீ வேர்ஸ்னு பார்த்துட்டோம். இதை வந்து சும்மா கேஷுவலா அவர் எழுதிட்டு போல, இதனுடைய ஃபோக்கஸ் யாருக்கு சொல்றாருன்னா மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதலே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த அதிகாரம் எழுதுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் எப்படி ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா வேத வாக்கியங்களின் மூலமாக ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றாரு. ஸோ அடுத்தது ரெண்டாவதா அவர் எப்படி இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு உயிர்த்தெழுதலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய உயிர்த்தெழுதலை வந்து சீஷர்களுடைய சாட்சிகள் மூலமா உறுதிப்படுத்துறாரு. ஸோ சீஷர்களுடைய சாட்சிகள் மூலமா எப்படி உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் படிங்க. 5ல இருந்து 8 வரைக்கும். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு சகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இப்ப இது ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு, ஒரு பட்டியல் போட்டிருக்காரு யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தரிசனமான லிஸ்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேபானா பேதுருக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கேபாக்கு தரிசனம் ஆகுறாரு, அப்புறம் 12 தரிசனம் ஆகுறாரு, அப்புறம் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே விசை தரிசனமானார்னு வரும். அப்புறம் யாக்கோபுக்கு, அப்புறம் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனம் ஆகிறாரு. கடைசியா எனக்கும்ன்றது பவுலுக்கும். அப்ப இந்த லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஒரு பெரிய பட்டியலே கொடுத்து 500 பேருக்கும் அதிகமான சகோதரர்கள் வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு, அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க, சிலர் மரித்து நித்திரை அடைந்தார்கள். அப்ப டாபிக்கே வந்து மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறாரு. அந்த மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது இந்த இடத்துல வந்து இந்த லிஸ்ட சொல்றாரு, அதுல இன்னும் நிறைய பேர் உயிரோட இருக்கிறாங்க அப்படின்றாரு. அப்ப ஏன் இத்தனை பெயர்களை எழுதி இந்த பட்டியல் போட்டு பவுல் குறிப்பிடுறாரு? இந்த லிஸ்ட்ல பேர் பேரா போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது ஐடியா வருதா? That they have been witness of உயிர்த்தெழுதல் their resurrection. விட்னஸ் அந்த இது சொல்றாரு. இவ்வளவு பேர் Witness. பார்த்துருக்காங்க உயிர்த்தெழுதல். வெறும் விட்னஸ் மட்டும் இல்ல, ஐ விட்னஸ், நேரடி சாட்சி. அதனால்தான் வந்து அதுல எம்பசைஸ் பண்ணும்போது சும்மா விட்டுருக்கலாம், 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார்னு போட்டு அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு சொல்ற மாதிரி ஐ விட்னஸ். இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ, அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ நேரடியா கண்டவர்கள், ஐ விட்னஸ். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு இவ்வளவு பேர் காட்சி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரிசரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து வேத வாக்கியங்கள்னால இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது வந்து சீஷர்களுடைய விட்னஸ் யூஸ் பண்றாரு. இத்தனை பேர் பார்த்திருக்காங்க, அதுல கடைசியா பார்த்தது நானு, 500 பேர் பார்த்ததுல வந்து இன்னும் உயிரோட கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, அதை மறுப்பவர்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு. அடுத்து மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை வந்து டாக்ட்ரினலா, கோட்பாட்டு சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரீச் பண்றாங்க. இதை பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதே அப்படின்றாரு இல்லையா. அப்ப இவங்க ப்ரீச் பண்ற அந்த ஒரு சத்தியத்துல இருந்து, அந்த ஒரு கான்டெக்ட்ல இருந்து பவுல் வந்து எடுத்து சான்றுகளை உறுதிப்படுத்துறாரு. அதை எப்படி சொல்றாருன்றது ஒரு விதம் இருக்கு. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அந்த பவுல் வந்து இந்த காரியத்தை வந்து டீச்சிங் டாக்டரின் இஷ்யூல எப்படி டீல் பண்ணி கொண்டு போய் சொல்றாரு அப்படின்றத ஒரு இதுவா பார்க்கலாம். அப்ப இங்க பவுல் வந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலை வந்து அவங்க எதிர்க்கிறவங்க இல்ல மறுக்கிறவங்ககிட்ட எதிர்மறையான கூற்றுனா ஒரு மாதிரி ஆப்போசிட்டா கான்ட்ரடிக்டரியா சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லி மரித்தோரின் உயிர்த்தெழுதலை வந்து உறுதிப்படுத்துறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது வந்து ஸ்கிரிப்சரை பத்தி சொல்றாரு, வேத வாக்கியங்கள்ல. அடுத்தது சீஷர்களுடைய ஐ விட்னஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப மூணாவது வந்து 13வது வசனம் படிங்க, ஒரு வசனமா போவோம். இதுல 13வது வசனம் படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால்
கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. இப்ப மரித்தோர் வந்து உயிர்த்தெழுதல் இருக்கிறாங்க, கிறிஸ்து எழுந்து விட்டார், அது தெரியும். கிறிஸ்து எழுந்துட்டாருன்னு சொல்லிதான் இவ்வளவு பேர் சாட்சி சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச உடனே இதை ஆப்போசிட்டா சொல்ற மாதிரி, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி இந்த வசனம் சொல்றதுக்கு முன்னாடி அவரு கிறிஸ்து எழுந்தார்ன்றதுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் கொடுத்துட்டாரு, ஸ்கிரிப்சரல் எவிடன்ஸ் கொடுத்துட்டாரு, ஐ விட்னஸ் சாட்சிகள் சீஷர்கள்து எல்லாரும் கொடுத்து, அதுல இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி அந்த விட்னஸ் எல்லாம் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே எழுந்திருக்கலையே அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ்ல சொல்லிட்டு வராரு. அடுத்து 14வது வசனம் படிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்ப கிறிஸ்து எழுந்துட்டாருன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப நாங்க பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்து எந்திரிக்கல அப்படின்னா, சப்போஸ் எந்திரிக்கலைன்னா நாங்க பிரசங்கம் பண்றதும் வீணு, நீங்க விசுவாசிக்கிறதும் வீணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து எழுந்தார் அப்படின்றத ஃபர்ஸ்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இப்ப ரிவர்ஸ் மெத்தட்ல சொல்லிட்டு வராரு. அதை வந்து எதிர்மறையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு வராரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 15வது வசனம் படிங்க. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. இது எவ்வளவு ஷார்ப்பான அக்யூசேஷன் அவர் எடுக்கிறாரு அந்த இதுல. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால், இப்ப அவங்க எல்லாம் உயிர் தெழவே போறது இல்ல நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா, தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை, அப்ப கிறிஸ்து தேவன் தான் கிறிஸ்துவ உயிரோட எழுப்பியிருக்காரு. அப்படி எழுப்புல நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனால, இப்ப தேவனுக்கு ப்ரொடெக்ஷனா நாங்க போய் சாட்சி சொல்றதுனால உண்மையிலேயே அப்படி நடக்காம இருந்துச்சுன்னா தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. அப்ப அது எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கும். அதனால இது எல்லாமே ரிவர்ஸ்ல சொல்லிட்டு வர்றாரு. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் நாங்க சொன்ன இந்த காரியங்கள் வந்து தேவன் வந்து கிறிஸ்துவ எழுப்பினார்னு சொன்னது வந்து பொய் சாட்சியா மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அப்படி ஆவல அப்படின்றத சொல்றாரு. அடுத்து 16வது வசனம் படிங்க. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்படி மரித்தோர் உயிர் தெழல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லைன்னு தான் அர்த்தம். ஆனா அங்க 500 பேருக்கு மேல பார்த்திருக்காங்க, நாங்கெல்லாம் சாட்சிகள் இருக்கோம், சீஷர்கள் சாட்சிகள் இருக்காங்க, வேத வசனம் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஏன் நம்பல? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லைன்னு ஆயிருது அந்த மாதிரி. அப்ப இதுவுமே வந்து ரிவர்ஸ் இதுல சொல்லிட்டு வர்றாரு. 17வது வசனம் படிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை அப்படின்னா, எழுந்திராவிட்டால், அப்ப எல்லாமே இதெல்லாமே நெகட்டிவ்ல சொல்லிட்டு வர்றாரு. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் என்ன நடக்கும்? உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்க விசுவாசிக்கிறதே வேஸ்ட், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்து உயிர் தெழுந்தாச்சுன்னா நீங்க பாவங்கள்ல இருக்க மாட்டீங்க அப்படின்றத மீன் பண்ணி இந்த இதை சொல்லிட்டு வராரு. அடுத்து கடைசியா 18வது வசனம் படிங்க. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. ஓகே, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், அப்ப என்ன கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே அப்படின் போது எல்லாம் ஏறக்குறைய எல்லாருமே மரித்த பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அப்ப எதுவுமே இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இதுல பார்த்தோம்னா டோட்டலா 13வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் முதல் விஷயம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் அப்படின்னும் போது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கு, அதனால்தான் கிறிஸ்து எழுந்திருக்கிறாரு. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் அப்படின்னும் போது நாங்க பிரசங்கிக்கிறோம், எங்கள் பிரசங்கம் வீணாயிரும், விசுவாசமும் விருதா இருக்கும். ஆனா அப்படி கிடையாது, கிறிஸ்து எழுந்துட்டாரு. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்னும் போது அதையும் ரிவர்ஸ்ல சொல்றாரு. தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிட்டாருன்னு நாங்க சொல்றதுனால தேவன் முன்னாடி அவருக்காக நாங்க பொய் சாட்சி சொன்னவராயிரும். அதனால அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாத்தையுமே பவுல் எப்படி சொல்றாருன்னா ஒரு எதிர்மறையான கூற்று, அதை பயன்படுத்தி பவுல் வந்து இங்க உயிர்த்தெழுதலுடைய நிச்சயத்தை உறுதிப்படுத்துறாரு. புரியுது இல்லையா? அப்போ ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் வந்து, அதாவது இந்த வசனம் வந்து ஏன் இப்படி ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்குன்னா, அதுக்கு முன்னாடியே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது, வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார்னு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்கிரிப்சர் கொடுத்துட்டு அடுத்தது ஐ விட்னஸ் கொடுத்துட்டு
அடுத்தது இதெல்லாம் நடக்கல, இயேசு கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழுனா இதெல்லாம் கிடையாதே, ஆனா அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிவர்ஸ் இதுல சொல்லிக்கிட்டு வர்றாரு. இப்ப அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நாலாவதா மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், எவ்வாறு நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து அவங்க நம்பல, மரித்தவருடைய உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கித்த பிறகும் அதை மறுக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. இந்த கான்டெக்ட்ல 15வது அதிகாரம் அதுதான் வந்து இந்த உயிர்த்தெழுதலை வந்து டீடைல்டா விளக்கி யாருக்கு சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதலை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, உயிர்த்தெழுதலே கிடையாதுன்னு சொல்றவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அதுல எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. 15வது அதிகாரத்துல 1:15 21வது வசனம் படிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ மனுஷனால் மரணம் உண்டானது போலன்னும் போது அவர் எந்த மனுஷனை மீன் பண்றாரு? ஆதாம். முதலாதாம். அதே மாதிரி மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கும் போது இயேசு கிறிஸ்து. கடைசி ஆதாம், ரெண்டாம் லாஸ்ட் மேன்ற மாதிரி, செகண்ட் மேன்ற மாதிரி ரெண்டாவது ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தினால மரணம் வந்துச்சு, மரணம் உண்டானது போல அதே மனுஷனாலேயே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரணம் எப்படி வந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே மாதிரி மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எப்படி வரும் அப்படின்றத வந்து பவுல் வந்து ஒரு ஒப்பீடு வச்சு சொல்றாரு. அதாவது மரிக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஆதாமுக்குள்ள இருக்கிற நேங்கள் நீங்க எல்லாருமே மரிக்கிறீங்க, அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறனால எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளாக, எல்லாருமே ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள்ளாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இததான் அடுத்த வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. 22 படிங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே, அப்போ ஆதாமுக்குள் எக்ஸப்ஷனே கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், ஏனோக்கு எலியா கூட எக்ஸப்ஷன் கிடையாது. அப்போ ஆதாமுக்குள் எல்லோரும் அனைவரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எக்ஸப்ஷன் இல்லாம எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்றத பவுல் வந்து ஒரு ஒப்பீடோட, கம்பாரிசனோட சொல்றாரு. எப்படி மரணம் வந்துச்சோ அப்படி உயிர்த்தெழுதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனத்துல அதான் மனுஷனாலே மரணம் வந்துச்சு, அதே போல மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் வரும் அப்படின்றாரு. அதே மாதிரி ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, அப்ப மரணம் அதுக்கான ஈக்குவல் இது கம்பாரிசன்ல எப்படி வர்றாருன்னா உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அப்ப எல்லாரும் ஒரேடியா உயிர்த்தெழுவாங்களா அப்படின்னும் போது அடுத்த வசனத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. 23 படிங்க. 23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், ஆனா எல்லாரும் ஒரே ஸ்டேஜ்ல கிடையாது. இப்ப அதுக்கு அடுத்த வசனம் போடல, ஏன்னா இதே ரொம்ப போயிருமேட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டைம்ல உயிர்ப்பிக்கப்படுவாங்க. முதல் பலனானவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லாருமே ஒரே நேரத்துல உயிர்ப்பிக்கப்பட போறது கிடையாது. அவனவன் தன் தன் வரிசையில அவங்கவுங்க ஆர்டர் படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள், ஆனா எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதல் இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நிச்சயத்தை தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. கடைசியா இப்போ வந்து இதை முடிச்ச பிறகு இதே ஆர்டர்ல இந்த மாதிரியே அடுத்தது இந்த வசனத்தையும் மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறதுக்கு, அதை விளக்குறதுக்கு இந்த சூழல் எப்படி மரித்தவர் வந்து உயிர்த்தெழுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இன்சிடென்டா நிரூபிச்சுட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்கள் மூலமா, அப்புறம் சீஷர்களுடைய சாட்சிகள் மூலமா, அப்புறம் எதிர்மறையான கூற்றுக்கள் மூலமா அந்த டாக்டரினை சேவ் பண்ணி தேவனுக்கு பொய் சாட்சி சொல்றவங்களாயிருவோம், இல்ல உயிர்த்தெழுதல்னா கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல்னா ஆயிரும், நீங்க உங்க பாவத்திலே இருப்பீங்க, மரித்தவர்கள் கெட்டு போயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த டாக்டரினல் இஷ்யூவோட வச்சு எதிர்மறையா வச்சு இந்த உயிர்த்தெழுதலை விளக்கிட்டு வர்றாரு. அப்ப இந்த கான்டெக்ட்ல இதே மாதிரி இந்த சூழலை பயன்படுத்தி தான் இந்த வசனத்தையும் சொல்ல வர்றாரு. இப்ப இந்த வசனத்திலையும் எதிர்மறையா தான் இவர் பயன்படுத்துறாரு. மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம். 15 29வது வசனம். 1 15 வசனம் படிங்க. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? இப்ப இந்த வசனத்தை பார்க்கும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த எதிர்மறையா சொன்னது ஞாபகம் வருது இல்லையா? 13வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் எதிர்மறையா சொல்லிட்டு இருந்தது. உதாரணத்துக்கு நான் அப்படியே ஒரு 2-3 வசனம் மட்டும் இதுலயே போடுறேன், அப்ப அது மேல அது பார்க்கும்போது தெரியும். 13வது வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லை. இப்ப இங்க மேல 29ல என்ன படிச்சோம்? மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால்.
அப்ப இங்கேயும் வந்து ஒரு எதிர்மறை யூஸ் பண்றாரு, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. 13லயும் அதே மாதிரி தான் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லைன்ட்டு. அதே மாதிரி 14லயும் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாரு, எங்கள் பிரசங்கம் விருதா இருக்கும், உங்க விசுவாசமும் விருதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 16லயும் வந்து மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லைன்னு. அப்ப இது எல்லாமே என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா ஒரே பேட்டர்ன்ல சொல்லிட்டு வர்றாரு. புரியுது இல்லையா? அந்த பேட்டர்ன் தெரியுதா? எதிர்மறையான பேட்டர்ன். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்றத சொல்லி புரியுது சார். அதுக்கு அந்த கான்டெக்ட்ல அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. சொல்லுங்க கார்த்திகேயன், ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல புரியுது. ஆனா அதுல அந்த சரி, நீங்க சொல்லுங்க, நான் கூட. ஓகே, அந்த ஞானஸ்நானத்தை பத்தியே வந்திருக்காருன்றதுன்னு. ஓகே, அது நம்ம ஏதாவது கான்டெக்ட் இது ஃபர்ஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக உள்ள போலான்ட்டுன்னு. ஸோ இது வரைக்கும் புரியுது. ஏன்னா அவர் எழுதுற கான்டெக்ட் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால்னா இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த மொத்த அதிகாரமே உயிர்த்தெழுதலினுடைய அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஏன் எழுதினார்னா மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சிலர் சொல்றாங்க, ஈவன் பிரசங்கிக்கப்பட்ட பிற கூட. அவங்களுக்கு உயிர்த்தெழுதலினுடைய நிச்சயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு உயிர்த்தெழுதலை பத்தி புரிய வைக்கிறதுக்காக பவுல் வந்து வேத வாக்கியங்களின் அடிப்படை சொல்றாரு, ஐ விட்னஸ் சாட்சிகளை சொல்றாரு, அதுக்கப்புறம் டாக்டரின் எல்லாம் வச்சு அதை சொல்ற விதம் வந்து எதிர்மறையா வச்சு சொல்லிக்கிட்டே வராரு. அந்த கான்டெக்ட்ல அடுத்தது வந்து உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் அப்படின்றாரு. மரணம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி உயிர்த்தெழுதலும் வரும் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு காரணம் யாரு, இதுக்கு காரணம் யாருன்ட்டுன்னு ஒரு கம்பேரிசனோட சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்ப இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறதுக்கு பவுல் வந்து இந்த மாதிரி எதிர்மறையான கூற்றுகள் எல்லாம் பயன்படுத்தி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரியே இந்த வசனத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. அவர் இந்த 15வது அதிகாரத்தினுடைய கான்டெக்ட் என்ன, அந்த கான்டெக்ட்ல இருந்து இந்த வசனம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த வசனத்தினுடைய சூழல், அதே மாதிரி பவுல் எப்படி இதை அப்ரோச் பண்ணி எழுதியிருக்காரு, அவர் அந்த பேட்டர்ன், வே ஆஃப் ரைட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் எதிர்மறையான இதை வச்சு அவர் எழுதிக்கிட்டு வர்றாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அப்படின்னு சொல்ற இந்த அதிகாரத்துல பவுல் வந்து ஏன் ஞான ஸ்நானத்தை பத்தி பேச வேண்டும்? ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுனா நம்ம இது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. திடீர்னு வந்து ஞான ஸ்நானத்தை பத்தி பேச வர்றாரு, மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் எடுக்கிறது வீணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், வேத வாக்கியங்களுக்கு முரணா மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானத்தை பற்றி பவுல் இங்க பேசல. புரியுது இல்லையா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மரித்தவர்களுக்காக அப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறது வேத வாக்கியங்களின்படி இல்ல வேத சத்தியத்தின்படி அது தவறாதது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ பவுல் இங்கே உண்மையிலே மரித்தவர்களுக்கான ஞானஸ்நானம் எடுக்கிறத பத்தி தான் பேசுறாரா? புரியுதா? கேள்வி புரியுதா? புரியல சார். இல்ல, இப்ப நம்ம ஏற்கனவே வேத சத்தியத்துல இருந்து பார்த்துட்டோம், மரித்தவர்களுக்காக இன்னொருத்தர் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஒருத்தர் மரித்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேற யாரும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. இல்ல அவங்க உயிரோடு இருக்கும் போதும் அவங்களுக்காக வேற ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அப்ப மரித்தவர்களுக்காக இன்னொருத்தர் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது வேத சத்தியத்தின் அடிப்படையில. அப்ப இந்த ஒரு வசனம் வந்து வேத சத்தியத்திற்கு முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் அப்படி பவுல் இங்க பேசியிருக்கிறாரா? மரித்தவர்களுக்காக வேற யாராவது ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம்னு சொல்லி பேசியிருக்கிறாரா? எப்படி தோணுது? இல்ல சார், அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவர் அந்த அர்த்தத்துல சொல்லி இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஓகே, ஓகே, அப்ப அந்த அர்த்தத்துல அவரு சொல்லல. இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி படிப்போம். ஏன்னா இந்த வசனம் வந்து நல்ல மனசுல ஆழமா அது பதிஞ்சிடணும். இன்னொரு வாட்டி படிப்போம். அதே 29வது வசனம் படிங்க. 15 உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? அப்ப இதுல மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்றத இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் கிறிஸ்து எழுந்திராவிட்டால், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால்னு சொல்லிட்டு பார்த்தே வந்தாச்சு. சொல்லுங்க. இப்ப அந்த சீஷர்கள்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுவார்ல, மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்ப அந்த கான்டெக்ட்ல சொல்றாரு.
அது நம்ம வரும்போது பார்ப்போம். ஓகே. ஏன்னா அதுவும் கான்டெக்ட் இருக்கு. அதனால அது ஆ. என்னன்றதை டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப இந்த வசனத்துல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருக்கிறது வந்து அவருடைய வே ஆஃப் ரைட்டிங்கும் அந்த 15வது அதிகாரத்துல இந்த வசனம் ஏன் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மரித்தோர் உயிர்த்தெழா விட்டால் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து யாருக்காக சொல்றாரு, அது ஒரு வே ஆஃப் பேட்டர்ன் எதிர்மறையா யூஸ் பண்ணிட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொல்லி முடிச்ச பிறகு இந்த வசனத்துல வந்து 2 முக்கியமான விஷயங்களை பவுல் சொல்றாரு. இந்த வசனத்துல மரித்தோர் உயிர்த்தெழா விட்டால் அப்படின்னு சொன்ன பிறகு 2 முக்கியமான கேள்விகள் வருது. என்னென்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? புரியுதுல? இப்ப இந்த 2 சென்டென்ஸ்லயும், இந்த 2 கேள்வியிலையும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மரித்தவர்களுக்காக வேறு ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், இல்ல உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்றவங்க அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க? அதாவது மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இங்க சொல்லிட்டு வர்றாரு. 2 முக்கியமான இதை போட்டு. ஒருவேளை அப்ப இந்த சொல்லுங்க. இல்ல, ஒருவேளை அவர் சொல்ல வருது மரித்தவர்கள் ஞானஸ்தானம் ஏன் பெறாங்க, அந்த கான்டெக்ட் சொல்றாங்க. மரித்தவர்களுக்காகன்னு போட்டிருக்குல்ல, அங்கதான் டவுட்டா இருக்கு. எது சொல்லுங்க? மரித்தவர்களுக்கு இப்ப மரித்தவர்கள் ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதல ஒரு இல்ல மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்கள் ஞானஸ்நானம் இல்ல, மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக, அப்ப செத்து போயிட்டாங்க, செத்தவங்களுக்காக, இது நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா செத்தவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க அப்படின்னும் போது அது செத்தவங்க கிடையாது, எடுக்கிறவங்க வேற ஒருத்தர்னு தெரியுது. அதே மாதிரி மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? மரித்தவங்க பெற முடியாது, மரித்தவர்களுக்காகன்னு தான் போட்டிருக்கு. கரெக்ட் இல்லையா? அப்ப மரித்தவர்களுக்காக எடுக்கிறது, மரித்தவர்கள் எடுக்கிறது கிடையாது. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 2 கேள்வியிலையும் உள்ள ஒரு பொதுவான காமனான சொற்கள் இருக்கு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா கூட தெரியும். முதல்து வந்து மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள். 2வது மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இது 2த்துலயுமே வந்து முக்கியமான 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. என்னெல்லாம் அது? தெரியுதா? கண்மணி மைக் கேட்கல. மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் இருக்கு இல்லையா? இந்த 2 இதுலயும் 2 சென்டென்ஸ் சொல்றாரு பவுல். வந்து 2 கொஸ்டினா கேட்கிறாரு. இந்த 2 கொஸ்டின்லயும் 2 விஷயம் காமனா இருக்கு. என்னது அது? மரித்தவர்கள் ஞானஸ்தானம், மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம். அவ்வளவுதான். சோ முதல் விஷயம் 2 இதுலயும் என்ன சொல்றாருன்னா, மரித்தவர்கள் இல்ல மரித்தோர், இறந்துட்டவங்க, அது காமனா இருக்கு. 2வது ஞானஸ்நானம். புரியுது இல்லையா? இந்த 2 இதுலயுமே அதை தான் வச்சு சொல்றாரு. இப்ப இதுல முதல் நம்ம வந்து மரித்தோர் அப்படின்றத வச்சு நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது ஞானஸ்நானம் அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப முதல்ல வந்து மரித்தவர் அப்படின்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப மரித்தவர்கள் இல்ல மரணம் அப்படின்னு சொல்லும் போது இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிட்டோம். மரித்தவர், மரணம் என்ன, மரணத்தை பத்தி படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த டாபிக்கே வந்தோம். ஸோ ஒரு ரீகேப் பண்ண மாதிரியும் இருக்கும் இது. மரித்தவர் அப்படின்னா என்னது? மரித்தவர்னு யார சொல்லுவோம்? இறந்து போனவங்கள. அப்ப சரீர பிரகாரம், ஆமா, சரீர பிரகாரமா மரித்தவர்களை மட்டும்தான் நம்ம மரித்தவர்கள்னு சொல்லுவோமானா கிடையாது. அப்ப இத வந்து நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் சில காரியங்களையும் ஒரு வசனங்களையும் படிப்போம். இதுதான் வந்து கார்த்திகை நீங்க கேட்டீங்க இல்லையா, அதே வசனம் தான். மத்தேயு 8வது அதிகாரத்துல 22வது வசனம் படிங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அப்ப மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க எத்தனை மரித்தோர் வராங்க? இயேசு கிறிஸ்து சொல்லும் போது எத்தனை மரித்தோர் சொல்றாரு? 2 மரித்தோரை சொல்றாரு. ரெண்டு மரித்தவர்களை சொல்றாங்க. அப்போ
அதாவது மரித்தவர்கள் தங்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு இயேசு சொல்லும்போது, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவதா சொல்லியிருக்கு இல்லையா, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்ட்டுன்னு. அந்த மரித்தோர் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்துடலாம். அப்போ மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னுவா, பிசிக்கலா மரித்தவர்கள். கரெக்ட் தானே? அப்போ மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னா யார் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா மரித்தவங்களை. இப்ப மரணம் பத்தி ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மரித்தோர் மரணம் அப்படின்னும் போது அது எதை குறிக்குது அப்படின்னா, சுவாசம் நின்று ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி வருது இல்லையா. இப்படி மரிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விதமான மரணம். முதல்ல நம்ம இப்ப இதுல ஒரு மரணம்னு எடுத்துக்கலாம், இந்த மரணம்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மரணத்தை பற்றி இருக்கிற வசனத்துல 1-2 வசனம் படிக்கலாம். பிரசங்கியில 3வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. அப்ப எல்லாமே இங்க மண்ணை பத்தி பேசுது. எல்லாமே வந்து மண்ணுல இருந்து உண்டாயிருக்கு, எல்லாமே மண்ணுக்கு திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எப்படி மனிதன் உருவானா அப்படின்றதையும் படிச்சிடலாம். ஆதியாகமம் 3:19 படிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஓகே, இதுதான் வந்து கிரியேஷன்ல ஆரம்பிச்சது. நீ அந்த எப்படி உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் அப்படின்றாரு. சொல்லிட்டு அவன் என்னவா இருக்கான், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்றாரு. இப்ப இங்க நீ மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்றாரு இல்லையா. இது வந்து எதை குறிக்குது? ஆவியை குறிக்குதா, ஆத்மாவை குறிக்குதா, அல்லது சரீரத்தை குறிக்குதா? சரீரத்தை குறிக்குது. சரீரத்தை குறிக்குதா? ஆமாங்க. ஓகே, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்றது சரீரத்தை குறிக்குது. எந்த குழப்பமும் இல்லையே. வேற யாருக்காவது ஏதாவது தோணுதா பதில்? இல்ல எல்லாருமே இந்த கண்மணி சொன்ன பாயிண்ட் ஓகேவா? சிஸ்டர் வசந்தி? மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப. இல்ல, அதாவது நீ மண்ணாய் இருக்கிறாய்ன்னு இருக்கு இல்லையா, அந்த நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்பும் போது நீ மண்ணாய் இருக்கிறாய்ன்றாருல, அந்த நீ எதை குறிக்குது? ஆவியை குறிக்குதா, ஆத்மாவை குறிக்குதா, சரீரத்தை குறிக்குதான்னு கேட்டேன். ஆத்துமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரீரம், இப்ப இங்கி பிங்கி வாங்கி போட்டு ஆத்மா ஆயிடுச்சா? சரி, இன்னொரு வசனம் படிக்கலாம். ஓகே, நீ மண்ணா இருக்கிறாய்ன்னு வருதுன்ட்டுல. ஓகே, இன்னொரு வசனம் படிக்கலாம். அதே பிரசங்கியில வந்து 12வது அதிகாரத்துல 7வது வசனம். பிரசங்கி 12:7 படிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவர் உன்னை வாலிப பிராயத்திலே நினை. அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அப்ப இந்த வசனத்துல வந்து மண்ணானது தான் முன்னிருந்த, அப்ப இந்த வசனம் எதை பத்தி பேசுதுன்னா மரணத்தை பத்தி பேசுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புது ஒண்ணு விஷயம். அதுக்கு முன்னாடின்னு சொல்லி வருது, திரும்புகிறது. அப்ப மண் வந்து மறுபடியும் அது இருந்த இடத்துக்கு பூமிக்கே திரும்புது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அப்ப இதுல எது விடுபட்ட போயிருக்கு? ஆத்மா மிஸ் ஆகுது. புரியுது இல்லையா? இப்ப இந்த வசனத்துல வந்து சொன்னது மரணத்தை பத்தி சொல்லும் போது மண்ணானது முன்னிருந்த பூமிக்கே திரும்புது. அப்ப முன்னிருந்த பூமினா முன்னிருந்த மண்ணுக்கே திரும்புது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போயிருது. எது விட்டுப்பட்டு போகுது அப்படின்னும் போது மனிதன் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம்ன்றோம். அப்ப ஆத்மா இங்க இல்ல, குறிக்கப்படல. அப்போ மண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மண்ணு வந்து மண்ணுக்கே போகுதுன்ட்டுன்னு. ஆவியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, ஆவி தேவன்கே திரும்ப போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஆத்மாவை பத்தி இங்க ஒண்ணுமே சொல்ல? ஏன்னா ஆத்மா வந்து உண்டாக்கப்பட்டது. ஆத்மா உண்டாக்கப்பட்டது. எக்ஸலன்ட். ஆத்மா வந்து எங்கேயோ போறதுக்கான ஒரு பொருள் கிடையாது, ஆத்மா உண்டாக்கப்பட்டது அப்படின்ட்டுன்னு. இப்ப நம்ம இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான்.
ஓகே, இப்ப இந்த வசனத்துல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்குறாரு. எப்படி உண்டாக்குனார்ன்ற கேள்விக்குதான் எப்படி உண்டாக்கியிருக்காரு? மண்ணில் இருந்து. மண்ணுல, பூமியின் மண்ணுனால உருவாக்கி அதுல ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப உண்டாக்கப்பட்ட மனுஷன் என்னவானா? ஜீவாத்மா. ஜீவாத்மானா. அப்ப மனுஷனுக்கு உள்ள ஆத்மா இருக்கா இல்லையா? இப்ப ஜீவாத்மா மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கு. யாரெல்லாம் இருக்குன்றீங்க, யாரும் இல்லைன்றீங்க? சிஸ்டர் வசந்தி இருக்குன்னு இருக்காங்க. வேற யாராவது இல்லைன்றீங்களா? மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்கா இல்லையா? சிஸ்டர் ஹேமா, உங்க ஐடியா என்ன? மனுஷனுக்கு ஆத்மா இருக்கு. The soul he becomes a living soul na once he gets the breath of God. ஓகே, அப்ப மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்குன்றீங்க. வேற கார்த்திகேயன், நீங்க? மனுஷனுக்குள்ள ஆத்மா உண்டாக்கப்பட்டது. மனுஷனுக்குள்ள ஆத்மா உண்டாக்கப்பட்டது. ஓகே, அப்போ எல்லாருமே வந்து மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா நிஜத்துல என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு உள்ள ஆத்மா கிடையாது. மனுஷனுக்குள்ள எந்த ஆத்மாவும் கிடையாது. மனுஷன்தான் ஆத்மா. ஓகே. அந்த பாயிண்ட் புரியுது. இப்ப ஜீவாத்மாவானா நம்ம இப்ப வந்து அந்த ஆதியாகமம் 3:19 படிச்சோம் இல்லையா? நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின் போது அந்த நீ யாரு அப்படின்னா, அது வந்து சரீரம் கிடையாது, அது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே ஃபர்ஸ்ட் சரீரம் அப்புறம் ஆத்மான்னு இருந்துச்சு. அந்த ஆத்மான்றது ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, நீ அப்படின்னும் போது அது ஆத்மாவா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்ப இந்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எப்படி உண்டாக்குனார்ன்றதுக்கு தான் பூமியில இருந்து மண்ணினால் உருவாக்கி ஜீவசாஸ்திர இதெல்லாமே வந்து உருவாக்குன ப்ராசஸ். ஆனா என்னவா இருக்கிறான் மனுஷன்றது என்ன அப்படின்னா, மனுஷன் ஜீவாத்மா நான். புரியுது இல்லையா அந்த இதுல? அப்போ மனுஷனுக்கு உள்ள ஜீவாத்மா கிடையாது, மனுஷன்தான் ஜீவாத்மா. அந்த மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான்னா, பூமியினுடைய மண்ணுனாலையும் நாசியில உள்ள சுவாசத்தினாலையும் ஜீவ சுவாசத்தினாலையும் சேர்ந்து, இது ரெண்டையும் சேர்ந்து மனுஷன் ஜீவாத்மா நான். அப்ப மனுஷனுக்கு உள்ள ஜீவாத்மா கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓகே நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது, நம்ம தான் ஆத்மா. புரியுது இல்லையா அந்த டிஃபரன்ஸ்? புரியுது. ஓகே, அப்ப நமக்குள்ள ஆத்மா கிடையாது. மண்ணு ஆவி ரெண்டும் சேர்ந்தது ஜீவாத்மான்னு உருவாகுது. அப்ப நீ அப்படின்றது வந்து வெறும் மண்ணை குறிக்காது. புரியுது இல்லையா? நீ மண்ணுக்கு திரும்ப போது மண்ணை குறிக்கிறது கிடையாது. அந்த நீன்றது வந்து மண்ணும் ஆவியும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த ஜீவாத்மா தான் நீ. நீ மண்ணாயிருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப மண்ணாயிருக்கிறாய்ன்னு சொன்னது யார சொல்லுது? மண்ணை சொல்லல. யார சொல்லுது? ஜீவாத்மாவை சொல்லுது. புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா கொஞ்சம்? புரியுதுங்க. புரியுது இல்லையா? எல்லாருக்கும் புரியுது இல்ல? ஏன்னா மனுஷனுக்கு உள்ள ஆத்மா கிடையாது, மனுஷன்தான் ஆத்மா. அது எப்படி உண்டாயிருக்குன்னா, மண்ணும் ஆவியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டு மனுஷன் ஜீவாத்மானான். அந்த மனுஷன் தான் வசனம் சொல்லுது, நீ மண்ணாய் இருக்கிறாய் அப்படின்னும் போது, நீ அப்படின்றது வந்து ஆத்மா, ஜீவாத்மா. அந்த ஆத்மா மண்ணாய் இருக்கிறது அப்படின்னும் போது, மண்ணினாலையும் சுவாசத்தினாலையும் உண்டாக்கப்பட்ட அந்த ஒரு மிக்சர், அந்த ஒரு கலவை தான் ஜீவாத்மா ஆனது. அப்ப அந்த ஜீவாத்மான்றது தான் உண்மையான நபர். அப்ப ஒரு நபருக்கு உள்ள ஆத்மா கிடையாது. மண்ணும் ஆவியும் சேர்ந்து ஒரு நபரை உண்டாக்குது. அந்த நபர் தான் ஜீவாத்மா. அவருக்கு உள்ள தனியா இன்னொரு ஆத்மா கிடையாது. அப்ப அந்த நபர் தான் ஆத்மா அப்படின்றது. அப்ப இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மரிக்கிறது அப்படின்னும் போது எது மரிக்குது அப்படின்னா, ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது, அழிவில்லாததெல்லாம் வந்து நம்ம கதைன்னு ஏற்கனவே நிறைய பார்த்துருவோம். இது வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அந்த மரணத்தை குறித்து ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ற மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் இதையும் சேர்த்து எடுக்கிறேன், புதுசா கேட்கறவங்களுக்கும் யூஸ் ஆகும்ட்டுன்னு. அப்போ இதுல இன்னொரு ஒரு ஸ்டேஜும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ 1 கொரிந்தியர் 15 படிச்சுக்கிட்டு இருக்கனால அந்த கான்டெக்ட்லயே ஒரு வசனம் எடுத்திருக்கேன். 1 கொரிந்தியர் 15:45 படிங்க. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஓகே, பிந்தின ஆதாம்ன்றது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது.
முந்தின மனுஷனாகிய ஆதாம் அப்படின்னு இருக்கு. அப்போ மனுஷன் அப்படின்னும் போது மனுஷன் யாரா இருக்கான்னு சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? மனுஷன் தான் ஜீவாத்மா. மனுஷனுக்கு உள்ள ஆத்மா கிடையாது. கிளியரா இருக்கு இல்லையா? மனுஷனுக்கு உள்ள ஆத்மா ம். கிடையாது, மனுஷன் தான் ஜீவாத்மா. அப்போ முந்தின மனுஷனாகிய ஆதாம் அவனுக்குள்ள ஜீவாத்மா இல்ல, அவன் தான் ஜீவாத்மா. அந்த மனுஷன் தான் ஜீவாத்மான்னு தெரியுது இந்த வசனத்துல இருந்து. புரியுது இல்லையா? இப்ப அதே முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் வந்து எப்படி இருந்தான்ட்டு அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். 47வது வசனம் படிங்க. அதே இதுல 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், ம். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ முந்தின மனுஷன் யாருன்னு நம்ம ஏற்கனவே வசனத்துல பார்த்தோம், ஆதாம். அப்போ முந்தின மனுஷனாகிய ஆதாம 45வது வசனத்துல என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? அவன் ஜீவாத்மாவானான். அப்ப மனுஷன் வந்து ஜீவாத்மாவா இருக்கிறான், அவன் ஜீவாத்மாவாயிட்டான் உருவாக்கப்பட்டும் போது. அடுத்து ஒரு வசனம் விட்டு 47ல என்ன சொல்லியிருக்கு? அதே முந்தின மனுஷன் வந்து எப்படி உண்டாக்கப்பட்டான்னா பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அப்போ முந்தின மனுஷன் ஜீவாத்மானான், முந்தின மனுஷன் மண்ணானவன். அப்ப ஜீவாத்மா தான் என்னது? மண்ணானது. நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாயின்னு வசனம் படிச்சோம் இல்லையா? அப்ப அந்த மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்லி நீ மண்ணாயிருக்கிறாய்ன்னு சொன்னது, மண்ணாயிருக்கிறாய்ன்னு எதை சொல்லுது? மண்ணை இல்ல, எதை சொல்லியிருக்கு? ஜீவாத்மாவை. ஜீவ ஆத்மாவை. ஏன்னா பாவம் செய்த பிறகு அந்த ஆத்மா மரிக்கும் தன்மைக்கு மாறிடுச்சு. ஜீவ ஆத்மாவானது மரணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு, அழியும் ஆத்மாவா மாறிடுச்சு. அப்போ தேவன் உண்டாக்கும் போது வந்த அந்த ஜீவாத்மா எப்படி இருந்துச்சு அப்படின்னா சுவாசமும் மண்ணும் சேர்ந்து உண்டாக்கப்பட்டுச்சு. ஆனா மண்ணானவன் சொல்லும் போது அது இந்த பூமியிலுடைய மண்ணை பத்தி பேசல. மண்ணானவன்றதே அந்த ஜீவாத்மாவை தான் குறிக்குது. நீன்றதும் நீ மண்ணானவன் சொல்றதும் அந்த ஜீவாத்மாவை தான் குறிக்குது. அப்ப மரணம் எதுக்கு நடக்குது? சரீரத்துக்கு மரணம் நடக்கல, ஆத்மா. ஆத்மாவுக்கு தான் மரணம். புரியுது இல்லையா? மரணம் என்பது சரீரத்திற்கு மரணம்ன்றதை விட அது வந்து நீ மரிக்கிற அப்படின்னும் போது, நீ மண்ணா இருக்கிறாய் அப்படின்னும் போது நீ ஜீவாத்மாவா இருக்கிற. ஏன்னா அதை தான் மண்ணுன்ற இதுல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அதை தான் நம்ம 2 வசனம் எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம். ஜீவாத்மாவானான், இங்க அவன் எப்படி இருக்கான்னா மண்ணானவன். அப்ப மண்ணானவன் தான் ஜீவாத்மா ஆனவன். புரியுது இல்லையா? அப்போ ஜீவாத்மா தான் மண்ணானவன், மண்ணானது மண்ணுக்கு திரும்புது. அதாவது மரித்தவன் அப்படின்னு சொல்லும் போதே மண்ணு தனியா போயிருது, ஆவி தனியா பிரிஞ்சிருது. ஆனா அந்த மண்ணான ஆத்மா வந்து மரித்து போகிறது. புரியுது இல்லையா? இந்த மண்ணும் ஆவியும் சேர்ந்து வந்தது 2 இன்கிரீடியன்ஸ் தான். ஆனா நீ மண்ணாயிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. மண்ணானவன் சொல்லும் போது அது வந்து ஜீவாத்மான அந்த நபரை தான் சொல்லுது. ஒரு ஆளுக்கு உள்ள ஆத்மா கிடையாது, அந்த ஆள் தான் ஆத்மா. அப்ப அந்த ஆள் மரிக்கிறார் அப்படின்னும் போது அந்த ஜீவாத்மா மரிக்குது, அது மரிக்கும் ஆத்மா மாறிது, அவனுடைய ஆத்மா மரிக்குது. அப்ப இந்த ஒரு ஆத்மா மரிக்குது இல்லையா? இத வந்து வேதம் வந்து மரணம்னு சொல்லுது. அப்படிப்பட்ட நபரை வந்து மரித்தோர் அப்படின்னு சொல்லுது. புரியுது இல்லையா? இப்ப நம்ம மரணம் அப்படின்றத வந்து திரும்ப ஒரு ரீகேப் பண்ணி பார்த்துருக்குறோம். மரணம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து வெறும் இந்த மண்ணு வந்து மண்ணுக்கு போறது மட்டும் மரணம் கிடையாது, அது வந்து திரும்ப அந்த பிளேஸ்க்கு போகுது, ஆவி தேவன்கிட்ட போகுது. அதனாலதான் அந்த வசனத்துல வந்து மண்ணானது முன்னிருந்து மண்ணுக்கு போகுது, ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போகுதுன்னு போது ஏன் ஆத்மாவை சொல்லனா ஆத்மா இருக்காது, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போயிருது. மனிதன் மரித்து போயிடுறான். ஏன்னா மனிதனுக்கு உள்ள ஆத்மா கிடையாது. அவன் மரித்த பிறகு ஆத்மா எங்க தனியா இருக்கிறதுக்கு அது தப்பான டீச்சிங். ஆத்மா மரிக்குது. ஏன்னா மண்ணானவன் தான், மனிதன் தான் ஆத்மா, அவனுக்கு உள்ள ஆத்மா கிடையாது. கிளியரா இருக்கு இல்லையா இது? ஸோ இதுதான் மரணம் அப்படின்றது. அப்ப மரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மரிக்கும் போது அந்த மனிதன் மரிக்கிறான் அப்படின்னா அந்த ஆத்மா மரித்து விடுகிறது. அப்ப இந்த ஆத்மா மரித்தவர்களை, ஆத்மா மரித்தவந்த மரணம் அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட நபர் மரித்தவர்களை மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. இது வரைக்கும் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? மரணத்தை பத்தி பார்த்து நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுத்தது ஒரு நிமிஷம் அப்படியே இன்னும் கொஞ்சம் வேணா பார்த்துடலாம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இப்ப அடுத்தது வந்து 2வது பகுதியா சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
ஒரு மரித்தவர் இன்னொரு மரித்தவரை அடக்கம் பண்ண முடியுமா? இல்ல. பண்ண முடியாது, முடியாது. பண்ண முடியாது. மரித்தோர் இன்னொரு மரித்தோரை அடக்கம் பண்ண முடியாது. அப்படின்னா இங்க இயேசு கிறிஸ்து வந்து மரித்தோர் அப்படின்ட்டுன்னு யாரை குறிப்பிடுறாரு? பாவத்துல மரித்தவங்களை குறிப்பிடுறாரு. ம் Spiritually dead. ஸ்பிரிச்சுவலி டெட். அதாவது ஒரு நல்ல சுவாசம், அதாவது மண்ணும் ஆவியும் சேர்ந்து ஜீவாத்மாவா இருக்கிற ஒருத்தர் மரித்து, அப்படிப்பட்டவரை இயேசு கிறிஸ்து மரித்தவர்னு குறிப்பிடுறாரு. அதாவது அவங்க இன்னும் பிசிக்கலா அவருடைய அந்த ஆத்மா, அந்த நபர் மரிக்கல, ஆனா அப்படிப்பட்ட நபரை வந்து மரித்தவர்னு சொல்றாங்க இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பாவத்தின் காரணமாக, பாவம் செய்கிற அது வந்து பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அது ஃபியூச்சர். எல்லா ஆத்மாவும் பாவம் செய்தது, எல்லாருமே ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் சாவுறாங்க. ஆனா இந்த ஒரு இது வந்து சரீரமா ஒருத்தர் பிசிக்கலா அவங்க ஆத்மா மரித்து அப்படி போகுது இல்லையா, அதை சொல்லல. இது வந்து பாவத்தில் இருக்கிற அந்த காரியத்தினால, பாவத்தின் காரணமாக மரித்தன்னு சொல்றாரு. அதாவது பாவத்தில் மரித்திருக்கும் சரீரத்துல மரித்தவனை வந்து அடக்கம் பண்ணட்டும், பாவத்துல மரித்திருக்கிற ஒருத்தன் சரீரத்துல மரித்திருக்கிறவனை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இதுல முதல் வந்து இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஜென்ம சுபாவமான, அதாவது ஆத்ம மனிதன் சொல்றோம் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிசிக்கலா இருக்கிற மனுஷன், ஜென்ம சுபாவமான மனுஷன், அந்த மனுஷன் வந்து கருவுல உருவாகும் போதே ஆதாமுக்குள் மரித்தவனா இருக்கிறான். அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து மரித்தவனா தான் இருக்கிறான். அவன் அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். அப்போ சுவாசத்துல அவன் மரித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் கூறுது. அதாவது ஏற்கனவே வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்ன்றாங்க. அப்போ நாசியில சுவாசம் இருக்கிற ஒருத்தர், ஆனா பாவத்துல மரித்திருக்கிற ஒருத்தர், அவங்க போய் உண்மையிலேயே பிசிக்கலா ஆத்மால ஆத்மா மரித்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரு ஆத்மா மரணம் அடைஞ்சதுன்னா மரணம், அதான் டோட்டலா மறிச்சதுன்றது. அப்படிப்பட்டவரை மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த மரணத்தை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயிருள்ள மரித்தோர், நம்மளுடைய புரிதலுக்காக உயிருள்ள மரித்தோர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இதுக்கு சில வசனங்கள் இருக்கா வேதத்துல, உயிருள்ள மரித்தவர்கள்? ஏன்னா நம்ம ஆத்மா மரித்துருச்சுன்னா ஆவி தன்னை தந்த தேவன்றதுக்கு போயிருது, மண்ணானது திரும்ப முன்னுக்கு வந்து மண்ணுக்கு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு இது மரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதுல ஆத்மா ஏன் குறிக்கப்படலைன்னா ஆத்மா தான் மரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ உயிருள்ள ஒருத்தர், அதாவது மண்ணும் ஆவியும் சேர்ந்திருந்து ஆத்மாவா இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தரை மரணம் அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லுது. அப்ப இவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து உயிருள்ள ஒருத்தரை மரித்தோர்னு சொல்லுது. அதுக்கு சில உதாரணத்தை பார்க்கலாம். லூக்கால 15வது அதிகாரத்துல 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த பேசேஜ் எந்த இதுல இருந்து வருதுன்னு ஞாபகம் இருக்கா? எதுமா கண்மணி கேட்கல. இளையகுமாரன். ஓகே. அதாவது மனந்திருந்திய குமாரன் இருக்காங்க இல்லையா, அந்த மனந்திருந்திய குமாரனுடைய ஓமையில இளையகுமாரனை பத்தி வரக்கூடிய காரியமா இருக்கு. அப்ப இளையகுமாரனை பத்தி அவன் மரித்தான் மீண்டும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இளையகுமாரன் வந்து மரித்தான்னு சொல்லும் போது அவன் வந்து சரீர பிரகாரமாக மரித்து ஆவியா சரீரம் தனியா பிரிஞ்சிருச்சா? இல்லைங்களா? இல்ல, அவன் உயிரோட தான் இருந்தான். கரெக்டா? அப்படின்னா இது எதை சொல்லுது? இளையகுமாரன் வந்து தகப்பனை விட்டு பிரிந்து பாவ வாழ்க்கையில சென்று எல்லாம் இது பண்ணதை வந்து பைபிள் எப்படி சொல்லுதுன்னா அவன் மரித்தான் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் அந்த பாவத்துல விட்டுட்டு மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அதை என்ன சொல்லுது? அவன் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தான் சொல்லுது. அப்ப பைபிள்ல வந்து மரித்தான் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தையில வந்து எதுவும் சேர்ந்திருக்கு? பிசிக்கலா ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது பைபிள் அவன் மரித்தான்னு சொல்லுது. அதே மாதிரி பிசிக்கலா ஒருத்தர் உயிர் தெழாதப்பையும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுதான் வந்து இந்த 24வது வசனத்துல நம்ம பார்த்தது. என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து பிப்ளிக்கலா அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. மரித்தான்னு சொல்லக்கூடியது வந்து
ஆவி சரீரம், ஆவி மண் ரெண்டும் பிரிந்து ஆத்மா மரிக்கிறவங்களுக்கும் மரித்தான்னு சொல்லுது. அதே மாதிரி பாவத்தினால தேவனை விட்டு தகப்பனை விட்டு பிரிந்து போனவனுக்கும் பாவத்துல போனவனுக்கும் மரித்தான்னுது. திரும்ப அவன் வந்து பாவத்தை விட்டுட்டு தகப்பன் கிட்ட திரும்ப வரும்போது அதை உயிர்த்தான்னு பைபிள் சொல்லுது. இது போக இன்னும் 2 வசனங்களையும் சேர்த்து பார்க்கலாம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு மரணத்தை பத்தி. கொலோசியர்ல 2வது அதிகாரத்துல 13வது வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமனாலேயும் மறுத்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்போ உங்கள் பாவங்களினாலேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அப்போ பாவத்தினால மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் அப்படின்னு சொல்லிட்டு இது யூதர்களோட போக்கஸ்ல சொல்றாரு. பட் நமக்கு வேண்டிய பாயிண்ட் என்னன்னா மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இது வந்து பாவத்தினால மரித்தவர்களாய் இருந்தவர்கள் கிட்ட பவுல் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திரும்ப உயிர்ப்பித்தான். எப்படி அந்த இளைய குமாரனுடைய இதுல பார்த்தோம், அவன் மரித்தான் மீண்டும் உயிர்த்தான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கான்டெக்ட்ல தான் இதுவும் பாவத்தினால மரிக்கிறது அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எபேசியர்ல 2வது அதிகாரத்துல முதல் வசனம் படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப அங்கேயும் வந்து மரித்திருந்தவங்களை உயிர்ப்பித்தார் இருக்கு. எல்லாமே வந்து தேவனை விட்டு வெளியே போனவங்களையும் பாவத்துல இருந்தவங்களையும் மறுபடியும் தகப்பன்கிட்ட வந்த அந்த இளையகுமாரனுக்கு யூஸ் பண்ண அதே வார்த்தைகளை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அக்கிரமங்களையும் பாவங்களையும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப இவங்க மறுபடியும் பிதா கிட்ட வந்தவர்களை பத்தி பேசக்கூடியதா இருக்கு. அப்ப இதுலயும் வந்து மரிக்கிறது அப்படின்றது வந்து பாவத்துல இருக்கிறத பைபிள் வந்து மரணமா சொல்லுது. இன்னும் ஒரு வசனமும் பார்த்துடலாம். 2வது அதிகாரத்துல 5வது வசனம், எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்ப இங்கேயும் வந்து அதே கான்டெக்ட்ல தான் சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமங்களையும் பாவங்களையும். அப்ப மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அக்கிரமங்களையும் பாவங்களையும் சேர்த்தவங்கள மரித்தார்னு சொல்லுது. தேவன்கிட்ட திரும்ப வந்தவங்கள உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உயிர்த்தெழுதல்ன்றது வந்து தனியா நடக்க போகுது. உயிர்த்தெழுதல்ன்றது அது வந்து பிசிக்கலா இருக்கக்கூடியது. அப்ப இது வந்து உயிர்ப்பித்தார் அப்படின்னும் போது தகப்பன் கிட்ட பாவத்தை விட்டு திரும்பி வந்தவங்க மறுபடியும் பிதாவின் இடத்துல தகப்பன் இடத்துல வந்தவங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படுறது, உயிர்த்தான் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கான்டெக்ஸ்ட பாக்குறோம். அப்ப மரித்தவர்கள் அப்படின்னா அக்கிரமத்திலும் பாவங்களையும் மரித்தவர்களையும் வசனம் என்னன்னு தான் சொல்லுது, மரித்தவர்கள்னு தான் சொல்லுது. இது ரெண்டுத்திலயும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் இன்னைக்கு இல்ல இன்னும் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, அதையும் முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு ஒரு இதோட முடிஞ்சிடும். ஓகே, அப்போ நம்ம வந்து இது வரைக்கும் படித்தது வந்து மரித்தவர் அப்படின்ற வார்த்தை வந்து வேதாகமத்துல வந்து 2 பயன்பாடுகள் வருது, 2 யூசேஜ் மரித்தவர்கள்னு சொல்லும் போது. அப்ப பவுலுடைய இதுல நம்ம யோசிப்போம், மரித்தவர் அப்படின்னு சொல்லும் போது 2 விதமா வருது. ஒண்ணு வந்து உயிருள்ள மரித்தோர். உயிருள்ள மரித்தோர்னா பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தவங்களையும் பைபிள் மரித்தோர்னு சொல்லுது. அதே மாதிரி மரித்த மரித்தோர்னு சொல்லலாம். இன்னொரு இது அவங்க யாருன்னா ஆவி தேவனிடத்தை போய் மண்ணானது மண்ணுக்கு போய் சரீரமானது மண்ணுக்கு போய் ஆத்மா மரித்து அதுக்கப்புறம் பூமி கடியில அடக்கம் பண்ணப்பட்டவங்க, அவங்களையும் மரித்தோர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மரித்தோர் அப்படின்ற வார்த்தை வந்து மண்ணுக்கு திரும்பி மரித்தவர்களையும் குறிக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தவங்களையும் மரித்தவங்கன்னு சொல்லலாம். அப்ப இன்னொரு ஈஸியா சொல்ல போனோம்னா நமக்கு புரியறதுக்கு இவங்களை வந்து மரித்த உயிர் உள்ளவர்கள்னு சொல்லலாம். உயிருள்ள மரித்தவர்கள், இன்னொன்று மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பவுல் வந்து இந்த இடத்துல மரித்து அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து மண்ணுக்கு திரும்பியவர்களா, அதாவது பிசிக்கலா செத்து மண்ணுக்கு திரும்பியவங்களா, இல்லாட்டி பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்து அப்படி இருந்தவங்கள உயிரோடு இருக்கவங்க பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்திருப்பாங்க இல்லையா,
அவங்கள சொல்றாரா அப்படின்றது பார்க்கணும். அடுத்து பவுல் வந்து இங்க மரித்தவர்களை பற்றி குறிப்பிடுறது அப்படின்றத நம்ம வந்து இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்தது இதை வந்து நம்ம அடுத்த டீட்டெயிலா வந்து இன்னொரு வார்த்தையும் படிச்சுட்டு சேர்த்து படிச்சாதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். ஸோ இதோட இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த வசனத்தினுடைய கான்டெக்ட் பார்த்தோம். 15வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பவுல் ஏன் அந்த 15வது அதிகாரத்தை எழுதினாரு, அதனுடைய கான்டெக்ட் வந்து உயிர்த்தெழுதல். அப்புறம் அந்த உயிர்த்தெழுதல் யாருக்காக எழுதப்பட்டுச்சுன்னா, உயிர்த்தெழுதல்னால நம்பிக்கை இல்லாதவங்களுக்காக, அதை நம்பாதவங்களுக்கு எழுதுறாரு. அதே மாதிரி அதை வந்து ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்கள் மூலமா நிரூபிக்கிறாரு, சீஷர்களுடைய சாட்சியின் மூலமா நிரூபிக்கிறாரு. அடுத்தது டாக்டரின்ஸ் மூலமா எதிர்மறையான கூற்றுகளை பயன்படுத்தி நிரூபித்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு, மரணம் எப்படி வந்துச்சு, உயிர்த்தெழுதல் எப்படி வரும்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாரு. இந்த கான்டெக்ட்ல அதே மாதிரி எதிர்மறையா மரித்தவருடைய உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுல அந்த 2 வார்த்தையில முக்கியமா நம்ம பார்த்தது இன்னைக்கு மரித்தவர்கள் அப்படின்றதுல வந்து 2 விதமான மரித்தவர்கள் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். ஒண்ணு வந்து சரீர பிரகாரமாவே ஆவி தேவன்கிட்டயே மண்ணுக்கு போயும் மரித்தவர்கள் இருக்காங்க. இன்னொன்னு வந்து பிதாவை விட்டு பிரிந்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் போனவங்க, அவங்களையும் பைபிள் மரித்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ 2 மரித்தவர்கள் இருக்காங்க. இப்ப அடுத்தது வந்து நம்ம ஞான ஸ்நானம் அப்படின்ற வார்த்தையை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஏன்னா மரித்தவர்கள் கூட சொல்லிடலாம், மரித்தவர்களுக்காக போது சிலர் பாவத்துல இருந்தவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களா அப்படின்னு கூட சிஸ்டர் ஹேமா கேட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஏன்னா நம்ம மரித்தவர்கள்ன்றதுல வந்து இப்ப 2 பார்ட் பார்த்தாச்சு. இதுல எதுன்றதை நம்ம அப்ப அனலைஸ் பண்ணலாம். அடுத்தது ஞானஸ்நானம் அப்படின்ற வார்த்தை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஞானஸ்நானத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா, நான் ஆக்சுவலா பேப்டிசம் பத்தி தனியா எடுக்கலாம்னு வச்சிருந்தேன். ஆனா இந்த ஞானஸ்நானம்ன்ற டாப் வேர்டு இதுல உள்ள வந்தனால ஞானஸ்நானத்தை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்துட்டு, இந்த இடத்துல பவுல் என்ன ஞானஸ்நானத்தை சொல்றாரு, எப்படி ஞானஸ்நானம் சொல்றாரு, என்ன மாதிரியான இது ஏன் இங்க ஞானஸ்நானம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கான்டெக்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீக் படிக்கலாம். இதுல வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணலாம் பிரதர். ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே பிரதர், நீங்க பண்றீங்களா பிரதர்? ப்ரேயர் பண்றீங்களா? ஓகே பண்றேன். நல்ல தகப்பனே, தேவரீரப்பா, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஒரு பாடத்தை கூட எங்களுக்கு கொடுத்தீர, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியங்களை புரிந்து கொள்ளும் பொழுது இருந்தாலும் மறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சத்தியம் அப்பா ஒரு ப்ராப்பரான புரிந்து கொள்ளுதல் எங்களை தேவரி பிரதர் உங்க வாய்ஸ் கேட்கல பிரதர். படி பேர்பட்ட சத்தியங்களை எங்களுக்கு கொடுக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவற்றை மனதில் நிறுத்தி உமக்கு ஒரு கீழ்ப்படிந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ தேவீரை பாராட்டும். எல்லா புதிய கனமகிமையும் தேவீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். Thank you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord. Praise the Lord. Thank you.